சரியாக புரிந்து கொள்ள முயற்சிங்க. இன்னைக்கு நம்ம சரியா தொழுகிறோம் என்று, சரியா ஒது செய்கிறோம் என்று, குர்ஆன் ஓதுறோம் என்று, அல்லது ஒரு கணக்கை கூட்டுகிறோம், பெருக்கிறோம், கழிக்கிறோம் என்று சொன்ன, அல்லது தமிழில், ஆங்கிலத்தில், சிங்களத்தில், அரபியில் எழுதுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய உலமாக்கள், நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த தாயிகள். இவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்றைக்கு நிலைமை தலைகள் எல்லாரையும் ஆலிமாக்கி விட்டாங்க. எனவே ஆலிம்களை கேவலமான மனிதர்கள், இந்த ஆலிம்களை கேவலமாக ஆக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஸனவாத்துன் ஹத்தாஆ, மக்களை ஏமாற்றுகிற காலமாக அந்த காலம் இருக்கும். அதிலே உண்மையாளன் பொய்ப்பிக்கப்படுவான், பொய்யன் உண்மையாக்கப்படுவான், மோசடிக்காரன் நம்பிக்கை உள்ளவனாக மாற்றப்படுவான், நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக ஆக்கப்படுவான். அந்த காலத்தில் சமூகத்தில் கேவலமானவர்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், குடிகாரன், மனைவியை கொடுமைப்படுத்துகிறவன், பெற்றோரை நோவினை செய்கிறவன், அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவன், கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காதவன், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவன், வட்டியிலே மூழ்கி இருப்பவன், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்று உலமாக்களை கேவலப்படுத்துவதையும், உலமாக்களுடைய ஹலாலான அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு டேமேஜ் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். நன்றி பாராட்ட வேண்டியவர்கள், உலமாக்களுக்காக துஆ செய்ய வேண்டியவர்கள் இந்த இடத்திலே சருகி விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.